வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய்களுடன் போலீசார் தீவிர சோதனை. புதுச்சேரியில் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புகார். முதலமைச்சர் ரங்கசாமி உயர்மட்ட குழுவை உடனடியாக கூட்டி தடுக்க வேண்டுமென கோரிக்கை. ஏனம் பிராந்தியத்தில் 60 நாட்களுக்கு மேலாக அகற்றப்படாமல் இருந்த குப்பைகள். ஏனம் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் முதலமைச்சரை சந்தித்து முறையிட்ட பின் குப்பைகளை அகற்றும் பணி தீவிரம். அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சிறப்பாக கொண்டாட்டம். மாணவர்களுக்கு சைக்கிள் மற்றும் 2000 பேருக்கு புடவைகள் என நலத்திட்ட உதவிகள் வழங்கல். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். அனைத்து மருத்துவ பிரிவுகளிலும் போலீசார் சோதனை. புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வருகிறது. ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம், பிரெஞ்சு தூதரகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. RDX வகையை சேர்ந்த வெடிகுண்டு மதியம் 2:30 மணிக்கு வெடிக்கும் என கூறப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பநாய், தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சோதனை செய்தனர். அவசர சிகிச்சை பிரிவு, மகளிர் மற்றும் குழந்தைகள் பிரிவு, புற நோயாளிகள் பிரிவு, மருந்தகம் என அனைத்து பிரிவுகளிலும் ஒவ்வொன்றாக போலீசார் சோதனை செய்தனர். ஆனால் இதில் வெடிகுண்டு பிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. புதுச்சேரியில் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்க உயர்மட்ட குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மக்களின் அத்தியாவசியமான உணவுப் பொருளான மீன் இறைச்சி, கறி இறைச்சி, பால் மற்றும் பழ வகைகளில் ரசாயன பொருட்கள் கலக்கப்படுவதால் மக்கள் பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு மக்களின் நலன் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. வெளி மாநிலத்தில் இருந்து புதுச்சேரிக்கு விற்பனைக்காக கொண்டு வரப்படும் மீன்கள் 10 நாட்களுக்கு மேலாக கெடாமல் இருப்பதற்காக பார்மலின் என்ற ரசாயன பொருள் கலக்கப்படுகிறது. இந்த ரசாயனம் கலந்த மீன் உண்ணுவதால் தோல், கண்கள் பாதிக்கப்படுவதுடன் வயிறு, சிறுநீரகம், கல்லீரல் பாதிப்பு மற்றும் மனித செல்களில் புகுந்து புற்றுநோயை உண்டாக்கும் அபாயம் உள்ளது என தேசிய நச்சுயியல் துறை பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோன்று மாம்பழம், வாழைப்பழம் உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகள் மற்றும் பரிசல் ரசாயன பொருட்கள் கலக்கப்படுகின்றன. எனவே தலைமை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், சுகாதாரத்துறை இயக்குனர், மாசு கட்டுப்பாட்டு அதிகாரி, உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் உயர்மட்ட கூட்டத்தினை கூட்டி ரசாயன பொருட்கள், உணவு கலந்த பொருட்களை புதுச்சேரியில் விற்பனை செய்வதை தடுக்க உரிய நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி ஏனம் பிராந்தியத்தில் 60 நாட்களுக்கு பிறகு குப்பை அள்ளும் பணி துவக்கம். கோரிக்கைகளுக்காக 820 கிலோமீட்டர் பயணித்து வந்த ஏனம் மக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து முறையிட்டதன் எதிரொலியாக ஏனம் பிராந்தியத்தில் 60 நாட்களுக்கு பிறகு குப்பை அகற்றும் பணி தீவிரம். புதுச்சேரியில் ஏனம் பிராந்தியம் ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏனம் பிராந்தியத்தில் தினமும் 70 டன் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கொட்டுவதற்கான ஏனமில் காக்கிநாடாபேட் என்ற பகுதியில் தனி இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. இதனால் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி பிப்ரவரி 25 மூடப்பட்டது. இதனால் குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தால் கடந்த 60 நாட்களாக ஏனமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலேயே கொட்டப்பட்டது. இதனால் ஏனமில் அனைத்து சாலைகளிலும் குப்பை குவிந்துள்ளது. குப்பைகளை கொட்ட இடமில்லாத காரணத்தால் குப்பை அள்ளும் தனியார் நிறுவனங்கள் முக்கிய சந்திப்புகளை குப்பைகளை ஒன்றாக சேர்த்து எரித்தனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஏனம் தொகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மக்கள் 820 கிலோமீட்டர் தூரம் பயணித்து புதுச்சேரி வந்தனர். ஏனம் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் தலைமையில் புதுச்சேரிக்கு வந்தனர்.
முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் குப்பைகளை அகற்றுவதற்கு குறித்து பேச்சுவார்த்தை நடந்தது. பிரச்சனைகளை 2 நாளில் தீர்ப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஏனம் சென்றிருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். இந்த நிலையில் ஏனம் சென்ற மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் அங்கு மண்டல நிர்வாக அதிகாரி முனுசாமியுடன் ஆலோசனை நடத்தி குப்பைகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்களை கொண்டு குப்பை அகற்றும் பணி 60 நாட்களுக்கு பிறகு ஏனமில் துவங்கியது. இது மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி கம்பன் நகரில் பாஜக செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி பழங்களை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பழச்சாறு கடைகளும் தர்பூசணி கடைகளும் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் மக்களை வெப்பத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள பல்வேறு கட்சி சார்பில் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு இலவசமாக நீர்மோர் பழங்கள் வழங்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியின் பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் மக்களின் நலனுக்காக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கம்பன் நகர் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை கொடுத்தனர். தொடர்ந்து தினம்தோறும் உழவர்கரை தொகுதி முழுவதும் இலவச நீர்மோர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் பலர் இருந்தனர். உசுடு தொகுதி கூனி முடுக்கு பகுதியில் 25 லட்சம் மதிப்பீட்டில் 100 மின்கம்பங்களுடன் LED மின் விளக்கு அமைக்கும் பணிகளை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உசுடு தொகுதி மக்களின் சுமார் 15 வருட கோரிக்கையான 10 கண் முதல் கூனி முடுக்கு வரை சுமார் 3.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமாரின் சீரிய முயற்சியால் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் சுமார் 100 மின் கம்பங்களுடன் கூடிய 90 வாட்ஸ் LED மின் விளக்குகள் அமைப்பதற்கு அரசாணை பெறப்பட்டது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கூனி முடுக்கு பகுதியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் செல்வபாண்டியன், இளநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், கட்சி நிர்வாகிகள் தண்டபாணி, கலைமாலர், பாலச்சந்தர், ஜீவா, கோகுல், சுந்தரமூர்த்தி, மின்துறை பொறியாளர் ஆனந்த் பாஸ்கர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் வில்லியனூர் பெண்கள் நடுநிலைப் பள்ளி சமுதாய நலப்பணி திட்டத்துடன் இணைந்து உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் வில்லியனூர் பெண்கள் நடுநிலைப் பள்ளி சமுதாய நலத்துறை திட்டத்துடன் இணைந்து உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சமுதாய நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முருகையன் வரவேற்புரை ஆற்றினார். ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார், பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசெல்வி, அறிவியல் ஆசிரியர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ அதிகாரி பேசுகையில் மலேரியா நோயை பரப்பும் கொசுக்கள் உருவாகும் இடமான மூடப்படாத கிணறு, மூடப்படாத மேல்நிலை தொட்டி, மூடப்படாத கீழ்நிலை தொட்டி ஆகியவற்றில் மலேரியாவை உண்டாக்கும் கொசுக்கள் உற்பத்தி ஆகின்றனர்.
மேலும் மலேரியா காய்ச்சலின் அறிகுறியான நடுக்கத்துடன் கூடிய குளிர் காய்ச்சல், கடுமையான தலைவலி, வாந்தி, வியர்வை, உடல் பலவீனமாக இருப்பது போல உணர்வது ஆகியவை மலேரியா காய்ச்சலின் அறிகுறியாகும். மேற்கண்ட அறிகுறிகள் இருப்பவர்கள் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் ஆலோசனை பெற்று இரத்த பரிசோதனை செய்து கொண்டால் ஆரம்ப நிலையத்திலேயே மலேரியா காய்ச்சலை கண்டறிந்து முழுமையாக குணப்படுத்த முடியும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக ராக் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மலேரியா விழிப்புணர்வு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முடிவில் சுகாதார பணியாளர், மருத்துவர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மலேரியா எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ் ஆசிரியர் மகாராணி, தலைமை ஆசிரியை அருணா, ரவிசங்கர், ஜெபின், கருணாகரன், பிரேமா, திலகவதி, விஜயலட்சுமி, உமாதேவி, ரம்யா மற்றும் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், விமல், மரியா ஜோசப், கோமதி ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் சுகாதார பணியாளர்கள், மருத்துவர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் மலேரியா எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மருத்துவ அதிகாரி மலேரியா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை மாணவர்களுக்கு வழங்கினார். உசுடு தொகுதி ராமநாதபுரம் அமிர்தா கார்டன்ஸில் புதிய மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் இயக்கி வைத்தார். உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுர பகுதியில் அமைந்துள்ள அமிர்தா கார்டன்ஸில் அவ்வப்போது மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் அமைச்சரிடம் சரி செய்து கொடுக்கும்படி கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் முயற்சியில் ரூபாய் 21.46 லட்சம் மதிப்பீட்டில் மின் மாற்றி அமைத்து அதை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின் மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மின்துறை உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன், இளநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், ஊர் முக்கியஸ்தர்கள் ராஜாராம் செட்டியார், செல்வமணி, சுப்பிரமணி, கோவிந்தன், சிவலிங்கம், எழிலன், சிவபிரகாசம், அசோக்குமார், ராஜசேகர், நடராஜ், விஸ்வநாதன், ஏழுமலை, பிருந்தா, லக்ஷ்மி, ராஜேஸ்வரி, கோவிந்தாம்மாள், கற்பகவல்லி, சூர்யா, பிரியா, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த பாஸ்கர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்த நாள் விழாவையொட்டி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கேக் வெட்டியும், மாணவர்களுக்கு சைக்கிள், 5 பேருக்கு தட்டு வண்டி, 2000 பேருக்கு புடவைகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா நேற்று அரியாங்குப்பத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் பிறந்தநாள் கொண்டாடும் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆகியோர் 20 மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கினார். மேலும் 5 பேருக்கு தட்டு வண்டிகள், 2000 பெண்களுக்கு புடவையும், 500 கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு வேட்டியும் வழங்கப்பட்டது. முன்னதாக முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் மற்றும் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பின்னர் தொண்டர்கள் படை சூழ 200 மோட்டார் சைக்கிளில் வீதி உலா வந்து வீராம்பட்டினம் செங்கழி நீர் அம்மன் கோவிலை அடைந்தார். அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். முன்னதாக தொகுதி செயலாளர் ராஜா அனைவரையும் வரவேற்றார். முடிவில் அவைத்தலைவர் ராஜேந்திரன் நன்றி கூறினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரியாங்குப்பத்தில் உள்ள முருகன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு புடவை மற்றும் உணவு வழங்கப்பட்டது.
மேலும் கட்சி அலுவலகத்தில் அவரது ஆதரவாளர்கள் நேரில் சந்தித்தும் சால்வை அணிவித்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் பள்ளி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு போட்டிகள் பரிசளிப்பு விழா சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு போட்டி பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ் விரிவுரையாளர் முனைவர் பூங்குழலி வரவேற்றார். உடற்கல்வி ஆசிரியர் வாசன் நோக்க உரை வழங்கி முன்னிலை வகித்தார். பள்ளி துணை முதல்வர் கல்யாணி தலைமை உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி தேசிய மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றுகளையும் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி ராம் தங்க நகை மாளிகையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு அண்ணா சாலையில் தங்க நாணயத்திற்கென்று பிரத்யேக கவுண்டர் இன்று துவங்கியது. புதுச்சேரி நேரு வீதியில் பாண்டி ராம் தங்க நகை மாளிகை அமைந்துள்ளது. இங்கு தங்க நாணயங்களை செய்கூலி சேதாரம் முற்றிலும் இல்லாமல் வாங்கிக் கொள்ளலாம். மேலும் தங்க நகைகளுக்கு இதுவரை இல்லாத வகையில் மிக மிக குறைந்த சேதாரம் மட்டுமே. இந்த ஆண்டு பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் பொன் குவியும் அக்ஷய திதியை முன்னிட்டு வாடிக்கையாளரின் வசதிக்காக தங்க நாணயத்திற்கென்று பிரத்யேக கவுண்டர் இன்று முதல் துவங்கப்படுகிறது. இதனை நிறுவனர் டி ரமணிகாந்த் ஆர் வந்தனா அவர்கள் கலந்து கொண்டு கணபதி ஹோமத்துடன் முதல் விற்பனையை துவங்கி வைத்தனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் துவங்கப்படும் தங்க நாணயத்திற்கான பிரத்யேக கவுண்டர் வரும் 30ஆம் தேதி வரையும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்படும். தங்க நகை சிறு சேமிப்பு திட்ட தவணையை இந்த கவுண்டரில் செலுத்திக் கொள்ளலாம். அக்ஷய திதியை முன்னிட்டு பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் கைராசியுடன் அதிர்ஷ்டத்தையும் சேமிப்பையும் வீட்டிற்கு கொண்டு செல்ல வாருங்கள் என அழைக்கிறது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காத்திட்டில் உள்ள உட்புற சாலைகளை ரூபாய் 33.20 லட்சம் மதிப்பீட்டில் செம்மண் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காத்திட்டில் உள்ள உட்புற சாலையான சீதா வேதநாயம் நகர், பரசுராமன் நகர், சன் கார்டன், ஆச்சாரியா நகர், வள்ளலார் வீதி மற்றும் பெருமாள் நாயகர் வீதி ஆகிய சாலைகளுக்கு செம்மண் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. ரூபாய் 33.20 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற உள்ள பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டடம் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற் பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் அலுவலகத்தினை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சாரம் பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் இயங்கி வருகின்றது. இக்கட்டிட வளாகத்திற்குள் புதுச்சேரி யூனியன் பிரதேச குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம், பொது சேவைகள் மையம், முதியோர் ஓய்வூதியம் வழங்கும் கிளை அலுவலகம் இயங்கி வருகின்றது. இவ்வலுவலகத்தில் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய பல்வேறு குறைபாடுகளும் கோரிக்கைகளோடும் வந்து செல்கின்றனர். பொதுமக்களின் குறைகளை களைவதற்கு பணிபுரிகின்ற அதிகாரிகள் பல்வேறு சிரமங்களோடு பணிபுரிந்து வருகின்றனர். இக்கட்டிட வளாகத்தில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் சுத்தமான முறையில் பராமரிக்கப்படாமலும் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் உள்ளது. மேலும் அலுவலகத்தின் பெயர் பலகை சேதமடைந்து உள்ளது. இவ்வலுவலகத்தில் வருகின்ற பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர்.
எனவே புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் அவர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தினை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மின்சார துண்டிப்பு ஏற்படாமல் அரசு அதிகாரிகள் தங்களுடைய பணியினை சிரமமின்றி பணியாற்ற ஜெனரேட்டர் இயந்திரத்தை வழங்குவதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ள துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். சுசி கம்யூனிஸ்ட் கட்சியின் 78வது அமைப்பு தின கூட்டத்தில் மத்திய குழு உறுப்பினர் ஸ்ரீதர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். சுசி கம்யூனிஸ்ட் கட்சியின் 78வது அமைப்பு தின பேரவை கூட்டம் சுசி கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாநில செயலாளர் லெனின் துரை தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஸ்ரீதர் சிறப்புரை ஆற்றினார். கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் அனவரதன், மூத்த வழக்கறிஞர் சங்கரன் கருத்துரை வழங்கினார்கள். பேரவை கூட்டத்தில் AIUTUC மாநில செயலாளர் சிவகுமார், கட்சியின் அமைப்பு குழு உறுப்பினர்கள் முத்து, ஏழுமலை, சீனு என்கின்ற சிவசங்கர் மற்றும் ஞானசேகர், ஆனந்தன், சத்யா, சுதாகர், ஜானகி, கலைச்செல்வன், ஜெகன், குமரன், சண்முகம், செல்வன், ஆனந்தகுமார், சாரதி, மாஸ்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சுசி கம்யூனிஸ்ட் கட்சியின் ஸ்தாபக தலைவர் தோழர் சிவ்தாஸ் கோஷ் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.